உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் கைஸ், வணக்கம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கேளுங்க அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் போஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றியே மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் அடுத்த என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் ஒரு Q&A போட்டோம்ல, அதில் வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விகள் எடுத்து இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? நீங்கள் கேட்டிருக்க கேள்விகளில் முக்கால்வாசி கேள்விகள் என்னைய பஞ்சாயத்தில் இழுத்து ஒன்றுன்னு கேட்ட மாதிரியே இருக்குது. நான் நிம்மதியாக வாழ்றது உங்களுக்குலாம் ஏன் பிடிக்கல? கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டா வெறும் 4 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அந்த 4 கேள்விக்கு பதில் சொன்னேன்னா வீடியோ வந்துட்டு 20 செகண்டில் முடிஞ்சு போயிடுறோம். அதனால் ஃபார் கான்டென்ட் சேக், ஓகேவா, உங்களை வந்துட்டு நிறைய நேரம் என்டர்டெயின் பண்ணும் இல்லையா நான், அதனால் வந்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க ஆரம்பிக்கலாம். சான்விக்கு கோயில் கட்டு ப்ரோ. ஏற்கனவே கட்டிட்டேனே ப்ரோ. எங்கன்னு கேட்குறீங்களா? இங்கே கிரிஞ்சு தான், பட் இட் இஸ் ஓகே. என் இதயத்தில் அவங்களுக்கு எப்போவோ கோயில் கட்டிட்டேன். இப்போ அனுமார் மாதிரி நெஞ்சை கிழிச்சு காட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கர்லி ஹேர் கேர்ள்ஸை பார்த்துட்டா மட்டும் அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகுது, பியூப்பிள்ஸ்லாம் டைலேட் ஆகுது, குப்புன்னு வேர்க்குது, தொண்டை கட்டிக்குது, பேச்சே வரமாட்டேங்குது. ஒரு வேளை ஸ்ட்ரோக்காக இருக்குமோ? வயசாயிருச்சுல, கண்டிப்பாக ஸ்ட்ரோக்காக தான் இருக்கும். இந்த வேர்ல்டில் இருக்கிற காமன் ஜென்யூன் பீப்புளுக்கு நல்ல காலம் வருமா வராதா? வராது, கண்டிப்பாக வராது. நீங்கள் தலையிலாம் நீங்கள் தண்ணி குடித்தா கூட வராது. என்னையே எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்? ஒரு பப்ளிக் பார்க்கில் கப்பிள்ஸ்லாம் கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டேன். அது தப்பா? பட் வேர் டிட் ஐ கோ? யூ நோ வேர் ஐ வென்ட். ஆனால் இன்னொருத்தன் ஜெண்டர் ரிவீல் பண்ணா, ஆம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணா, வேர் டிட் ஹீ கோ? தேர் இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டா நிம்மதியாக இருந்துடலாம், இது மித்தா? அப்படிலாம் இல்லையே. நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூ யூ ஆர் ஆஸ் அ பர்சன். வி ஆல்வேஸ் சர்ச் ஃபார் நிம்மதி அவுட் சைட். வெளியே தான் நம்ம தேடுவோம், இன்னொருத்தங்கிட்ட தான் நம்ம வந்து நிம்மதியை தேடுவோம். ஆனால் நிம்மதின்றது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு மேட்ரு தான். அதை நம்ம தான் வந்துட்டு தோண்டி வெளியெடுக்கணும். சிஎஸ்கே திஸ் இயர் தாட்ஸ். இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஏதோ ஒன்று இல்லை, அது மாதிரி சிஎஸ்கே டீமை இந்த வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பழசெல்லாம் தூக்கி வெளியே தள்ளிட்டு புதுசை மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, புதுசை நம்பியிருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்க தான் கப் அடிச்சிருப்பாங்க. பட்டு நாஸ்டால்ஜியா ஹெலிகாப்டர் வாக்கடே அப்படின்னு போனனால தான். டு யூ திங்க் சோஷியல் மீடியா இஸ் ஸ்லோலி கெட்டிங் போர்டு நவடேஸ்? யார் சொன்னா? இப்போதான் ஃபயராக இருக்குது, என்ன போர்டுன்றீங்க? தினம் யாருக்காச்சும் கல்யாணம் நடக்குது, வாரம் யாருக்காச்சும் டிவோர்ஸ் நடக்குது, மாதம் யாராச்சும் கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க போர் அடிக்குதுன்றீங்க? ஐ திங்க் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த கரெக்ட் பீப்புள். ட்ராமாக்குனே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஆன்லைனில் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பாக நம்ம ரவி மோகன் இருக்கார் இல்லையா, அதாங்க நம்ம ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, அவரோட எக்ஸா இல்லை அவங்க ப்ரெசண்டா, அவர் எக்ஸ்ன்னு தான் சொல்கிறாரு, ஸோ நம்மளும் எக்ஸ்னே சொல்லுவோம். எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்களா ஆர்த்தி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, மஜாவாக இருக்கும், ஃபயராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஆர்த்தி வந்துட்டு ஒரு 2 பேஜுக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. மற்ற அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது 1-2 லைன் வந்து நம்புற மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க அறிக்கையை பார்க்கும்போது ஒரு லைன் கூட நம்புற மாதிரி இல்லை. யுவர் பாஸ்ட் தட் யூ ரிக்ரெட். ஓ, நான் பாஸ்ட்டில் பண்ண எந்த விஷயத்தை நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நான் வந்து ஆன் டைம் சாப்பிட மாட்டேன், இல்லைனா சாப்பிடவே மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் வெளியே தான் வாங்கி சாப்பிடுவேன். அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கேஸ் ட்ரபிள்லாம் இருந்துச்சு, விச் லெட் டு அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். அண்ட் ஒரு மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். பட் நல்ல வேலை எங்கள் அம்மா வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸோட ஹெல்ப்பால் தான் நாங்கள் வந்துட்டு 85% ஆஃப் த பில்லை வந்து பே பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என் லைஃப்பில். மயிரிழையில் உயிர் தப்புனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இன்னொரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒருவேளை காட் ஃபர்பிட் எனக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை யார் பார்த்துப்பா, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு எனக்கு இருந்த அந்த ஃபியரை பற்றி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடு அப்படின்னாங்க. நான் உடனே எனக்கு ஏற்ற ஒரு பிளானை வந்துட்டு எடுத்துட்டேன். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அங்கே உங்களுக்கு நிறைய அஃபோர்டபுள் பிளான்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்துட்டு கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் மாதம் 600 to 700 மட்டுமே ப்ரீமியம் கட்டுற மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு யங்கர் பர்சனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா
அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான இன்னும் லோவர் ப்ரைஸ்லேயே நிறைய பிளான்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா ஃபார்ச்சுனேட்லி ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தனால எனக்கு வந்த சடன் எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிச்சுது. ஸோ டு பி சேஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் 400 to 500 per monthலேருந்து ஆரம்பிக்குது அண்ட் கவரேஜ் வந்துட்டு crores வரைக்கும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முன்னாடியே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருதுன்னும் போது நம்மளோ நம்ம ஃபேமிலியோ வந்துட்டு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டூ த ரைட் திங். காட் டிப்ரெஸ்ட் இன் ஐடி ஃபீல்ட், கேன் ஐ ஜாயின் வித் யூ? ஐ எம் ஆல்ரெடி டிப்ரெஸ்ட் இன் யூடியூப் ஃபீல்ட். அப்போ நான் எங்கே போகிறது? ஏற்கனவே எங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணுண்டா, ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர மாதிரி ஒரு ஜாபை பாடுறா, இதெல்லாம் மூடி வச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நீ என்ன என் கூட வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிற? பேசாமல் ஒன்று பண்ணலாம், நான் வந்து உன் வேலையை பார்க்குறேன், நீ என் வேலையை பாரு. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஒய் இந்தியா இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்ட்ரி? பாப்புலேஷனா இல்லை பீப்புளோட மைண்ட் செட்டா? ஆக்சுவலி ஓவர் பாப்புலேஷன் ஆனனால பீப்புளோட மைண்ட் செட் மாறிடுச்சு. அதனால தான் எவ்ரிபடி இஸ் பிளடி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ப்ரோ எனக்கு ஏஜ் 18 தான், பட் இப்போவே ஹேர்லைன் ரிசீட் ஆகுது. இதை எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள் ப்ளீஸ். உண்மையை சொல்லு, இந்த வீடியோவை எத்தனை மணிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கேன்? நைட் 2 மணிக்கு தானே? இதுதான் பிரச்சனையே. ஆல் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் நாட் ஹேவிங் எ ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெட்யூல். நான் பர்சனலாக நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் உங்களால் வந்துட்டு ரிசல்ட் பார்க்கவே முடியாது. இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு படம் இனிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது அப்போ இருந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த படத்தை முழுசாக புரிஞ்சிக்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தில் காட்டியிருக்கிற சிம்பிளிசம்க்கு என்ன மீனிங்கு, இந்த படம் மூலியமாக டேரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் இனிஷியல் ரிலீஸ் அப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது இப்போ ஆடியன்ஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த இனிஷியல் ரிலீஸ் டு ரீரிலீஸ் அந்த டைம் கேப்பில் வந்துட்டு நம்ம நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சீரிஸ் பார்க்குறோம், நிறைய உலக சினிமாலாம் பார்க்குறோம். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த உடனே ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. டு யூ ஸ்டில் கெட் பேட் கமெண்ட்ஸ் ஆர் த்ரெட்ஸ் அபவுட் பாஸ்ட்? இஃப் எஸ், ஹவு டு யூ ஸ்டே பாசிட்டிவ்? யார் சொன்னால் நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு? இந்த மாதிரி பொருளையெல்லாம் யாருக்கு எழுப்பி விடுறது? எல்லார் லைஃப்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 இருக்கும் தான். அதில் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. பர்சனலி ஸ்பீக்கிங் என் மைண்ட் வந்துட்டு ஒரு பெண்டுலம் மாதிரி தான். திடீர்னு வந்துட்டு பாசிட்டிவ்க்கு போகும், திடீர்னு நெகட்டிவ்க்கு போகும், திருப்பியும் பாசிட்டிவ்க்கு வரும், திருப்பி நெகட்டிவ்க்கு போகும். ஹூ செட் பெண்களுக்கு மட்டும் தான் மூட் ஸ்விங்ஸ் ஆகும்ட்டு? ஆண்களுக்கும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன, பெண்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவங்கள சுற்றி பெண் தோழிகள் இருக்காங்க. ஆண்களுக்கு வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வச்சே அவனை கலாய்க்கிறதுக்கு தான் அவனை சுற்றி ஆண் தோழர்கள் இருக்காங்க. பீயிங் அ கான்டென்ட் கிரியேட்டர், என்னை வந்துட்டு நெகட்டிவிட்டி அண்டவே அண்டாது, நெகட்டிவிட்டியை நான் வந்துட்டு அப்படின்றவேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நானும் வந்து at times I'll feel down and I'll try to boost myself up again. If you had to change in our society, what will it be? If you had to change one thing in our society, what will it be ன்னு கேக்குறீங்களா? Capital punishment for rapists and sex offenders if they are proven guilty. Ever felt like you started being politically correct these days? தெரியுதா? தெரிஞ்சிருச்சா? இந்த பொலிட்டிக்கலி கரெக்ட் அப்படின்ற டேர்மே வந்துட்டு இட்ஸ் சப்ஜெக்டிவ் தான். சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் கரெக்டனஸ் அப்படின்றது நீங்கள் எந்த சைடில் நிற்கிறீங்களோ, எந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த நேரத்தை பூசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஜென்ரலாக இதான் பொலிட்டிக்கலி கரெக்ட், இதான் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. பட் ஆஃப் லேட் நான் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் டு நாட் பிஸ் பீப்புள் ஆஃப். அதனால் மேபி உங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ரீசெண்ட் டேஸாக சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சி அண்ட் ஒப்பீனியன் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங். வை? ஏன்னா யூ வாண்ட் ஒன்லி கான்ட்ரவர்சி அண்ட் ஒப்பீனியன். நீங்கள் தானே எந்த கான்ட்ரவர்சி ஆனாலும் இமீடியட்டாக உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் அதுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு வந்துட்டு உங்கள் அட்டென்ஷனை கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு தானே எல்லாரும் பண்ணுவாங்க. It's as simple as that. I wanted to divert my content to sketch comedies again. யார் பார்த்தீங்க? யாரும் பார்க்கலல்ல. அப்புறம் என்ன? Why controversy and opinion? Controversy and opinion நீங்கள் பார்க்குறீங்க. That's what we are giving. We are literally giving what you want us to give you. இந்த டிப்ரெஷன் அண்ட் தாட்ஸில் ரிக்கவர் ஆக ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நான் வந்து இந்த சிறுத்தை படத்தில் ஒரு ஆண்டி வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் உணர்றேன். நீங்கள்லாம் ரிக்கவர் ஆகிறது எப்படின்னு எங்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் நானே எப்படி ரிக்கவர் ஆகுறதுன்னு தெரியாமல் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், தெரப்பி ஹெல்ப்ஸ். நம்மள முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆங்ஸைட்டி தான். அதாவது
ஒரு விஷயம் நடந்திருக்காது ஓகேவா, ஆனால் இது நடந்துருமோ, நடந்தால் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுலேயே வந்துட்டு நம்ம மைண்ட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓட்டிடுவோம். ஓகே, ஓட்டிட்டு ஐயோ ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கிட்டு வி ஆர் ஹர்ட்டிங் ஆர் செல்ஃப்ஸ். நீ தெரப்பிக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை நீ டெய்லி பண்ணிட்டு இருந்தனாவே உன்னோட மனசில் வந்துட்டு ஒரு அமைதி வந்துடும். இர்ஃபான் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா? அதாவது கடல் நீர் வற்றி உப்பாகலாம், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கலாம், கீழே பெய்யும் மழை மேலே பெய்யலாம், ஆனால் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன பிரச்சனையில் மாட்டினாலும் ஜிடிஏல வர மாதிரி லீவ் மீ அலோன் அப்படின்ற சீட் கோடை யூஸ் பண்ணிடுறாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனால் அந்த சீட் கோடை யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு தான் தெரியல. வேண்டாம் பிரியாணி மேன் வேண்டாம் சும்மாரே. அண்ணா இன்ஸ்டால கோமாளி தானாமா ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிறவங்கள பற்றி சொல்லுங்க. தம்பி இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுறவங்களும் கோமாளிங்க இல்லை ஓகேவா, அவங்கெல்லாம் நாளைய நயன்தாராஸ், நாளைய த்ரிஷாஸ், நாளைய கயாடு லோகர், இந்த அபிநயான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பீரோ அக்கா. அவங்க வந்து எப்பேற்பட்ட ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்மளாம் பார்த்துருப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை வந்துட்டு எங்கே காட்டணுமோ எப்படி காட்டணுமோ காட்டி இப்போ வந்து ஹாட் ஸ்டாரில் ஆஃபீஸ் அப்படின்ற வெப் சீரிஸில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்களாம் வந்து கோமாளிகள் கிடையாது, நாளைய ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, கிவ் தம் த ரெஸ்பெக்ட் தே நீடு, தே டிசர்வ். கேன் வி எவர் மூவ் ஆன் ஃப்ரம் அ பர்சன் வித் whom we imagined a life? First of all, why are you imagining your life with another person? நீங்கள் எதுவும் உங்கள் லைஃப்பில் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் எதுவும் சாதிக்க மாட்டீங்களா? நீங்கள் எதுவும் ஏர்ன் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் எதுவும் அச்சீவ் பண்ண மாட்டீங்களா? ஏன் வந்து உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஃபியூச்சரை வந்துட்டு உங்களை வச்சு நீங்கள் இமேஜின் பண்ண மாட்டீங்க? why do you need another person? if you involve another person you immediately become dependent. ஒரு டிபெண்டன்டான லைஃப் வந்துட்டு யாராலையுமே வாழவே முடியாது. எப்போ அவங்க போயிடுவாங்களோ, எப்போ வருவாங்களோ, என்ன நடக்குமோன்ற அந்த ஒரு பயத்திலேயே இருப்போம். அதனால் when you are imagining your future life, you imagine it with only you in it. One night stand fling hookup culture சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ரொம்ப 1000 வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஆம்பளைங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் வந்துட்டு பெண்களும் வந்துட்டு தே ஹவ் ரியலைஸ்ட் நம்மளுக்கும் வந்து ஃப்ரீடம் இருக்குது, அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், we can do whatever we want அப்படின்ட்டு they are stepping out, they are enjoying themselves, they are exploring, which is totally fine. ஆம்பளைங்க பண்ணிட்டு இருந்தபோது we didn't care, we were totally cool with it. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வெப்பாட்டினா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து படிக்க ஆரம்பித்தாங்களோ, படிச்சுட்டு வந்துட்டு when they started understanding the world and about themselves and their worth வந்து என்னைக்கு அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ வந்துட்டு they stepped out and they started exploring, which is totally fine. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் தப்புங்க, இந்த கல்ச்சர் ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணோம்ல, நம்ம என்ஜாய் பண்ணோம்ல, let them also explore, let them also have their time. இதில் என்ன இருக்குது? Are you 100% sure that the reason for your செம்மொழி பூங்கா வெக்கேஷன் is because of bear 23 minutes? ஆக்சுவலி நானும் முதல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல, ஆனால் ஃபேக்ட்ஸ் அப்படி இருக்கே, பக்காவாக இருக்கே, என்ன பண்ணலாம்? அந்த 23 மினிட்ஸ் வீடியோவை நான் வந்துட்டு Thursday ரிலீஸ் பண்ணேன் அண்ட் இமீடியட்டாக ஒரு 4 hours கழிச்சு நான் அதை ப்ரைவேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு திருப்பியும் ஃப்ரைடே வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே லீவ் உங்களுக்கே தெரியும், அண்ட் மண்டே வந்து என்னை தூக்கிட்டு போயிடுறாங்க. The timeline is very perfect guys. இது அடுத்த நாள் நேத்திக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தபோது லைட்டாக டயர்ட் ஆகிட்டேன், அதனால் மற்ற கேள்விகள்லாம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். பெல்சாவ் vs பொட்டேட்டோ. மணிச்சாவ் வர்சஸ் பொட்டேட்டோ கேட்குறீங்களா? பர்சனலி ஐ ஃபீல் இட் வாஸ் டோட்டலி அன்வான்டட். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோ போட்ட அந்த ஸ்பான்சர்ட் ரீலில் வந்துட்டு மேலே அவங்க பெய்ட் பார்ட்னர்ஷிப்னு போடல அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஹேஷ்டாக் ஆடுன்னு போடலன்ட்டு. ஆனால் அது ஒரு 2 நிமிஷம் தப்பு. யூனோ வாட் இஸ் 2 நிமிஷம் தப்பு? அந்த தப்பு 2 நிமிஷம் ஒர்த்து. 2 நிமிஷம் தான் அந்த தப்பை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் ஃபார் சம் ரீசன் மணிச்சாவ் மேட் இட் அ ஹியூஜ் இஷ்யூ. என்னவோ வந்துட்டு பொட்டேட்டோ தான் வந்துட்டு தேச துரோகி மாதிரியும், அவங்களால வந்துட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் வந்துட்டு மக்கள் காசு வந்துட்டு லாஸ் ஆகிட்ட மாதிரியும், பல உயிர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஒரு 3 எழுத்து ஹேஷ்டாக் ஏடி அவ்வளவுதான்.
ஓகேவா? அது அவங்க போடாது, மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் ஹர் மிஸ்டேக். ஆனால் இட்ஸ் 2 minute மிஸ்டேக். 2 நிமிஷம் பேச வேண்டிய மிஸ்டேக் தான் அது. ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பொட்டேட்டோ மேலே ஒரு மைல்டு லெவல் ஆஃப் ஹேட் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹர் கான்டென்ட்ஸ். நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஒரு கேள்வி இருக்குது மைண்டில், எப்படி வந்துட்டு சோஷியல் நாலேஜ் இல்லை, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, சினிமா நாலேஜ் இல்லை, எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு இன்னி வரைக்குமே வந்துட்டு இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. பொட்டேட்டோவோட கண்டென்ட்டை நம்ம பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா பல மாதங்கள் வச்சு நம்ம வந்துட்டு கலாய்க்கலாம். ஆனால் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மன்னிச்சோ சோஸ் இந்த 3 வார்த்தை போடாத விஷயம், இப்படி ஒரு சப்ப மேட்டரை எதுக்கு இவ்வளோ ஊதி பெருசாகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ ரியலைஸ்ட் மேபி மன்னிச்சோஸ் பிளான் இஸ் பொட்டேட்டோ வந்துட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி டாண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு சரமாரியான அப்யூஸுகளுக்கு வந்துட்டு ஆளாக்கி எப்பா இந்த பொழப்பே வேணாண்டா அப்படின்ட்டு யூடியூப் விட்டே ஓட வைக்கிறது. மன்னிச்சோவை பற்றி பேசுங்க, ஐயா மறுபடியுமா? ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு இருக்கு அப்படின்னு இருந்தேன், பட் சரி நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறேன். சில வாரங்களுக்கு முன்னாடி மன்னிச்சவ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இந்த ரீலை போட்டிருந்தாங்க. ஓ வெயிட், உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ கேட்கல, ஐ எம் ரியலி சாரி, நான் தான் வந்துட்டு இந்த காப்பிரைட் கிளைம் வந்துடும் அப்படின்னு மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஷாம்பாங்கினின்ற பாட்டு இருக்குல்லையே, அசல் கோலரோட பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்துட்டு லிப்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டோட மியூசிக் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டோட மியூசிக் வீடியோவில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஐ வில் பாயிண்ட் இட் அவுட். வெயிட், ஐ எம் வெரி சாரி, நான் வந்து மியூட்டில் தான் ப்ளே பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட வேண்டாம், அதனால் சரியா கவனிங்க. கவனித்தீரா? இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பில் அசல் பக்கத்தில் நிற்கிற, அசலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களோட பர்பஸ் என்ன? டெல் மீ, வாட் இஸ் த பர்பஸ்? ஐ கேண்டி, அவ்வளோவே தான், ஐ கேண்டி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணோட இது வந்துட்டு ஸ்ட்ராப் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஸ்ட்ராப் வந்து இப்படி இருக்கும், ஓகேவா, லைட்டாக ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஷாட்டில் ஒரு பொண்ணு வந்துட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப டீப் நெக் போட்டிருப்பா. அண்ட் அவள் பார்த்தீங்கன்னா ஷீல் ஹேவ், ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன், இங்கே வந்து வெள்ளை கலர் ஏதோ மாவு மாதிரி இருக்குது, அதை வந்துட்டு லைனாக போட்டு அந்த பொண்ணு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாட் பவுடர் தட் இஸ் அப்படின்ட்டு. ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன். இந்த பாட்டு ஃபுல்லாகவே பெண்களை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணி செக்ஷுவலைஸ் பண்ணி பெண்கள் வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காரு. இல்லை வேறு என்ன பர்பஸாக இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப்பு இங்கே இருக்க வேண்டியது, அதை இப்படி இறக்கி லைட்டாக ரிவீல் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு வேணுமே பெண்டெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பாடுறாரு, இந்த பொண்ணு முன்னாடி ரொம்ப டீப் நெக் போட்டுட்டு உட்காந்து ஒரு பவுடரில் கோடு போட்டுக்கிட்டு இருக்கு. வாட் இஸ் த பிளடி பர்பஸ் ஆஃப் திஸ் ஃப்ரேம்ன்றத நீங்களே சொல்லுங்களேன். ஐ கேண்டி, செக்ஷுவலைசேஷன், ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த பாட்டு ஃபுல்லாகவே வெறும் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு. அவங்கள ஒரு ப்ராப் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன கூட நம்பாத, நீயே வேணா போய் அந்த மியூசிக் வீடியோவில் பாரு. 34 செகண்டில் அந்த பொண்ணு இந்த ஒயிட் பவுடரை வச்சு ஏன் கோடு போடுறான்ட்டு நீ எனக்கு சொல்லு. இது எப்படி மன்னிச்சவு கண்ணுக்கு மாட்டலை? இதை மட்டும் சொல்லு ப்ரோ, இதை மட்டும் சொல்லு. அது எப்படி ஒரு பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணோட ஏதோ ஒரு ரீலோட டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் ஆடுன்னு போடல, ஒரு 3 எழுத்து போடாததுக்கு இவ்வளோ பெரிய ஹல்லா புல்லா, அது இது என்னது, இட் இஸ் அன் ஆட், வேர் இஸ் த டேக் அப்படின்னாங்க இல்லையா? அவ்வளோ கீழாக கவனிக்க தெரிஞ்ச மன்னிச்சவுக்கு இதெல்லாம் எப்படி தெரியல? சரி, இந்த பாட்டை விடு, இதுக்கு முந்தின பாட்டு இருக்குல்ல பையா டே, அதில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு, நான் காட்டுறேன். லாஜிக்கே இல்லாம பரப்புறாங்க ஹேட்டு அப்படின்னா மாமா தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் கொஸ்டின் மார்க். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக்கே இல்லாம பரப்புறாங்க ஹேட்டு அப்படின்னா மாமா தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் அப்படின்னா வாட் டஸ் தட் மீன்? இட் மீன்ஸ் ஐ திங்க் ஆண்ட்ரூ டேட் மேலேயும் வந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஹேட்டை பரப்புறீங்க, ஏன் மேலே நீங்கள் லாஜிக்கே இல்லாம ஹேட்டை பரப்புறீங்க, அதனால வந்துட்டு நான் தானா அடுத்த ஆண்ட்ரூ டேட் நான் கேட்குறேன். தட்ஸ் தி ஒன்லி லாஜிக்கல் ரீசன் ஃபார் தட் லிரிக். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் இந்த போஸ்டரில் பாருங்களேன், கானியே வெஸ்ட், டிராவிஸ் ஸ்காட், அசல் கோலர். Why the f would you have Kanye West in the background? You have no idea how big of a xenophobe Kanye West is. அவன் எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஆள் தெரியுமா? அவன் என்னென்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பிளாக் கல்ச்சரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஜூஸை பற்றி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? முஸ்லிம்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இப்போ அசல் என்ன சொல்ல வராரு? கானியே வெஸ்ட் மாதிரி அவரும் வராருன்னு சொல்கிறாரா? எனக்கு புரியலையே. சும்மா கானியே வெஸ்ட் போட்டாச்சு. அவன் என்ன பேசியிருக்கான், என்ன ட்வீட் பண்ணான், என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான், எந்த பற்றியும் கவலை கிடையாது, போடணும் போட்டாச்சு. நான் பர்சனலி ஒரு விஷயத்தை இவ்வளோ டீப் டவுனாக போய் கானியே வெஸ்ட் ஃபோட்டோ ஏன் போட்டிருக்கான், அது என்ன இது என்னன்னு கவனிக்கிற ஆளே கிடையாது. நானும் இந்த மியூசிக் வீடியோ பார்த்தேன், இந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டேன், நான் ஐ மூவ்ட் ஆன். ஆனால்
ஒருத்தரோட ஹேஷ்டேக் முதல் கொண்டு போய் இடுக்கெல்லாம் துளாவி இட் வாஸ் அன் ஆட், வேர் இஸ் த டேக்னு கேட்குறாங்க இல்லையா? அவங்க ஏன் இதெல்லாம் கவனிக்கல? ஏன் அப்படின்னா நாளைக்கே மணிச்சவ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அசல் கோளார கெஸ்டாக கூப்பிடணும்ல, அதனால தான். இப்போ நான் சொல்கிறது ஃபார் ஃபெச்டாக தான் இருக்கும். பட் பொட்டேட்டோ அவங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பாட்காஸ்ட் ஆரம்பித்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபீமேல் தமிழ் யூடியூப் கிரியேட்டருமே வந்துட்டு அவங்க ரேஞ்ச் ஆஃப் பாப்புலாரிட்டியை ரீச் பண்ணலை. ஸோ டெக்னிக்கலி பொட்டேட்டோவோட பாட்காஸ்ட் தான் ஃபீமேல் தமிழ் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட அந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, டாப்பில் இருந்துச்சு. ஸோ இப்படி தமிழ் ஃபீமேல் யூடியூபர்ஸ் லிஸ்ட்லேயே டாப்பில் இருக்கிற ஒரு யூடியூபரை, கான்டென்ட் கிரியேட்டரை சப்ப ஒரு ஹேஷ்டேக் மேட்டருக்கு சந்தி சிரிக்க வச்சு, இவ்வளோ அப்யூசஸ்க்கு வந்துட்டு ஆளாக்க வச்சு இதெல்லாம் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன? நீங்களே சொல்லுங்க, அவசியம் என்ன? அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இதே டெக்னிக்கை தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. மணிச்சவ் பொட்டேட்டோவை பற்றி போட்ட முதல் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, அவங்க வந்துட்டு இந்த இப்போ ஒரு ஏஜென்சிக்கிட்டேருந்து 1.5 லேக்கா 1+ லேக்ஸ் வாங்கிட்டு தான் அந்த ஹேஷ்டேக் ஆடுன்னு அவங்க போடலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பொட்டேட்டோ அவங்க ரிப்ளை வீடியோவில் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் கேட்குறேன், ப்ரூஃப் எங்க? இப்போ ஒரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் காசு வாங்கணும் அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் அனுப்பணும், ஓகேவா? அந்த இன்வாய்ஸ் அக்னாலேஜ் பண்ணி அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும். அமௌண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும், மெயில் வரும், அண்ட் ஆப்வியஸ்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் எதையுமே காட்டாமல் போகிற போக்கில் அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு ஹேஷ்டேக் கார்டன் போடல அப்படின்னா எப்படி? ஸோ மணிச்சவ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ப்ளீஸ் ப்ரொவைட் த எவிடன்ஸ். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எவிடன்ஸை நீங்கள் கூடிய விரைவில் வந்துட்டு உங்கள் சேனல்லேயே ரிலீஸ் பண்ணுவீங்க நம்புறேன். இதெல்லாம் பார்க்கும்போது த ஹிட் ஆன் பொட்டேட்டோ வாஸ் நாட் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஹேஷ்டேக் ஆடுன்னு போடாமல் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி புனிதமான எண்ணத்துலலாம் இல்லை, ஓகேவா? அவங்க பொசிஷன்லேருந்து கீழே இறக்கணும் இப்போ, அவ்வளவுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீயே சொல்லு, மணிச்சவ் எத்தனை வீடியோஸில் வந்து பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணுறானுங்க, செக்ஷுவலைஸ் பண்ணுறானுங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க. ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஒருத்தன் 1% பண்ணால் கூட அவனோட கண்டென்ட் எடுத்து போட்டு அவனை நட கிழிக்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மணிச்சவ் எப்படி வந்து அசல் கோளார விட்டாங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஐ ஷோ யூ சம்திங் எல்ஸ். வெயிட். இது மணிச்சவோட சேனலில் இருக்கிற ஒரு வீடியோ. இதோட டைட்டில் வந்துட்டு சால்விங் விமென்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது பெண்களோட பிரச்சனைகளை வந்துட்டு மணிச்சவ் சால்வ் பண்ணி வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? வாங்க பார்ப்போம் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்கும். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருந்தா எப்பவோ கல்யாணம் ஆயிருந்திருக்கும். பரோட்டானாலே அது நம்ம மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார். ஐயோ, இது அணில் அல்ல. அணில் அல்லவா? வணக்கம். கல்யாண வீட்டுலயும் கெட்ட வெட்டு சோறு போட்டு வழக்கம். ஐயோ ஐயோ, பிரெயின் ராட்லயே சாக போறேன் நானு. இந்த ஒரு பூவே இன்னொரு பூவை ரசிக்குதே, அடடே ஆச்சரியக்குடி அப்படின்னு வாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பிரெயின் ராட்டை பார்த்துட்டு ஐயோ பிரெயின் ராட் ஆகுது அப்படின்றாங்க. இவங்க வீடியோவில் 40 செகண்ட் தான் பார்த்துருக்கேன். இதுக்கே வந்துட்டு மூளை அழுகி காது வழியாக ஒழுகுற மாதிரி இருக்கு. சரி, அதை விடுங்க. நான் காட்ட வந்த விஷயத்தை காட்டுறேங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு இருக்கு இல்லையா, இதோட சோர்ஸ் என்ன தெரியுமா? அதாவது எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா. As you can see, இந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ், யாரோட ப்ரொஃபைலில் வந்த கமெண்ட்ஸ் அப்படின்னா, விஜே குட்டிமா அப்படின்ற ஒரு பொண்ணோட ரீலுக்கு கீழே வந்த அப்யூசிவ் கமெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த பொண்ணோட ரீலுக்கு கீழே நிறைய பேர் நிறைய அப்யூசிவான கமெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாத்தையும் ஒருத்தன் வந்து கம்பைல் பண்ணி ஒரு பாட்டாக பண்ணியிருக்கான். அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஒரு பொண்ணோட கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு அப்யூசிவ் கமெண்ட்டை வச்சு பண்ணப்பட்ட பாடல் தான் இந்த தூத்துக்குடி கொத்தனார், ஓகேவா? அதை வந்துட்டு மணிச்சவ் பாடுறாங்க. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, பெண்களை வந்துட்டு டிஎம்ல அப்யூஸ் பண்ணுறாங்க, பெண்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்யூஸ் பண்ணுறாங்க, பெண்களால் வாழவே முடியலங்க, ஆண்களோட அப்யூஸ்லாம் டார்ச்சராக இருக்குது அப்படின்ட்டு இவங்களே தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆண்கள் பெண்களை வந்துட்டு வேர்பலி அப்யூஸ் பண்ணுறதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த மன்னிச்சோவே ஒரு அப்யூஸை வந்துட்டு பாட்டாக பாடுறாங்க அப்படின்னா அது வந்து ஹிப்போக்ரஸி தானே?
ஆக்சுவலி எனக்கு இன்னும் புரியல எப்படி வந்துட்டு தூத்துக்குடி கொத்தனார் அந்த சாங் வந்துட்டு அவ்வளோ ஓப்பனாக ஒரு வீடியோவில் அதுவும் இன்ட்ரோவில் பாடினாங்க அப்படின்னு. Hi friend and welcome to another episode of I absolutely love women. இதுதான் இந்த கார்டை தான் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இஃப் ஷி ரியலி அப்சல்யூட்லி லவ்ஸ் விமென், அவங்க ஏன் இது வரைக்குமே வந்துட்டு இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டை பற்றி வந்துட்டு பேசலை, அதோட ஆரிஜினை பற்றி பேசலை, அண்ட் இன்னும் ஏன் வந்துட்டு அசல் கோலாரோட சாங்கில் இருக்கிற அப்சர்டிட்டி என்ன சொல்கிறது அந்த கர்மத்தை பற்றிலாம் ஏன் அவங்க பேசலை? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள். இஃப் ஷி ரியலி அப்சல்யூட்லி லவ்ஸ் விமென், ஏன் இதெல்லாத்தையும் பற்றி இன்னும் அவங்க பேசலை? இதை கூட விடுங்க. இப்போ ரீசெண்டாக அரக்கோணத்தில் ஒரு பொண்ணு வாஸ் ஆர்வேர்டட் பை ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த ஒரு பர்சன். இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ விஷயஸாக இருக்குது. ஒரு மிருகம் என்ன பண்ணுமோ ஒரு விக்டமை பார்த்தா அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி ஏன் இன்னும் மன்னிச்சோ பேசலை? அப்சல்யூட்லி லவ் விமென் தானே. விமென் எங்கே அப்யூஸ் ஆகப்பட்டாலுமே, எங்கே செக்ஷுவலைஸ் ஆகப்பட்டாலுமே, எங்கே வந்துட்டு அப்ஜெக்டிஃபை ஆகப்பட்டாலுமே வந்துட்டு எடுத்து பேசுவாங்க இல்லையா? ஏன் பேசலை? அண்ட் ஐ ரிமெம்பர் இவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா, மென் ஆர் அட்ராக்டட் டு விமென் பட் தே டோன்ட் லைக் விமென் அப்படின்னு. ஹவு ஸ்டூபிட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ். இன்னொன்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலைஸ் பண்ணி பேசிடுவாங்க வீடியோவில். மென்னே இப்படி தான் ஆய்வுன்றுவாங்க. கமெண்ட்ஸில் எவனா ஒருத்தர் வந்து எப்படி நீ ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து அஃபெண்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து உன்னை பற்றி பேசலை அப்படின்வாங்க. நாஜித்து லாஜிக்கு நான் கான்டென்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அப்பப்போ ஃப்ளோவில் வந்துட்டு எல்லா பெண்களும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்புறமா ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். எல்லா பெண்களும் இல்லை, சில பெண்கள் அப்படின்னு நான் மாற்றிப்பேன். பிகாஸ் ஐ மை செல்ஃப் நோ தட் ஆல் விமென் ஆர் நாட் பேட். ஐ ஹாவ் அ மதர், ஐ ஹாவ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் people who I consider as my sister and akka and all. I know that all women are not bad. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அப்சர்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொன்னால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற 4 ஃபெமினிஸ்ட்டுங்களாம் வந்துட்டு ரைட்டப்பாக போடுவாங்க இல்லையா? மன்னிச்சோ மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது, நம்ம பெண் இனத்தையே காக்க வந்த ஒரு தேவதை அவங்க தான் நம்மளோட மெஸ்ஸையா, எல்லாரும் அவங்களுக்கு கும்பிடுங்க அப்படின்வாங்க இல்லையா? அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ தயவு செய்து இனிமேல் ஆச்சு இந்த மாதிரி போலி அக்காக்களை நம்பாதீங்க. அவங்களோட ஹிட் லிஸ்ட்டில், அவங்களோட கண்டென்ட் லிஸ்ட்டில், அவங்களோட கார்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடி கொத்தனார் அவங்க பாடினதே இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன்னா இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், இனிஷியலாக மன்னிச்சோ ஃபேமஸ் ஆனதே வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் கீழே வந்து அப்யூசிவ் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி தான். ஓகேவா? அந்த வீடியோ தான் அவங்களுக்கு வைரலாக போச்சு. ஸோ அ பர்சன் ஹூஸ் அகேன்ஸ்ட் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் மேட் பை மென், அவங்களே வந்துட்டு ஒரு அப்யூசிவ் கமெண்ட்டை வந்துட்டு பாடுறது வந்துட்டு இட்ஸ் ரியலி ஃபன்னி டு வாட்ச். ஐ நோ யூ ஆர் அ கேத்தலிக் பட் யூ ஆல்சோ சீம் டு பி அன் ஏத்திஸ்ட். ஹவு டு யூ பேலன்ஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஸ் போத்? டு பி ஆனஸ்ட், நான் வந்துட்டு பை ஃபெய்த் தான் கேத்தலிக், பை ப்ராக்டிஸ் வந்து ஐ எம் அ ரேஷனலிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் பிலீஃப்லாம் வந்துட்டு இட்ஸ் அ வெரி பர்சனல் திங். ஓகேவா? ஒரு பர்சனுக்கு உள்ளே இருக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் புதுவெளியில் ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்கும்போது, அந்த டைமில் வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் பி ரேஷனலிஸ்ட். அந்த இடத்துல நம்ம பிலீஃபையோ இல்லை நம்மளோட கல்ச்சரல் கஸ்டம்ஸையோ வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. நானுமே பர்சனலாக அப்படி தான். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னோட கான்டென்ட்டையும் வந்துட்டு நான் அப்படி தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். ஸோ நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னா, லைக் ஐ செட், ஃபெய்த் பிலீஃப்லாம் எனக்குள்ளே வச்சுப்பேன். நான் வந்து வெளியே ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், வெளியே ஒரு கருத்து சொல்கிறேன், வெளியே வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னும் போது ஐ வில் பிகம் அ ரேஷனலிஸ்ட். மேனிப்புலேஷன் அ கீ டுடே? அஃப்கோர்ஸ் எஸ். என்ன நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி தான் இன்னும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை பற்றி சொல்லலாம். ஓகே, நான் வந்துட்டு நேரடியாக சொல்ல விரும்பல, சுற்றி வளைச்சு சொல்கிறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அதை புரிஞ்சுக்கோ. ரீசெண்டாக நமக்கு வேண்டப்பட்ட ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஏன் இவ்வளோ நாள் அவர் வீடியோ போடலன்ட்டு. அதில் வந்து நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருந்தாரு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீயிங், அவர் வந்து இன்னொரு ஒரு ஃபுட் பிளாகரோட ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு போயிருந்திருக்காரு. இவரை வந்து அந்த ஃபுட் பிளாகர் பார்த்த உடனே நீங்கள் பிராமினா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லியுமே வந்துட்டு இவர் மேலே வந்து அந்த பிராமின் சாயத்தை அவர் வந்துட்டு பூசுறதை நிறுத்தலை. கண்டினியூஸாக வந்துட்டு பிஜேபி ஜோக்ஸ், பிராமின் ஜோக்ஸ் மாதிரி அடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த ஃபுட் பிளாகர் அவரோட டீம் கிட்ட சொன்னாராம், இந்த வாரம் நம்ம ஒரு செலிபிரிட்டியை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் இல்லையா, அவனும் தயிர் சாதம் தான். ஸோ நம்ம தயிர் சாதம் கம்பேரிசன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னார் அப்படின்ட்டு இவர் வீடியோவில் சொல்லியிருந்தாரு. நான் இந்த ஃபுட் பிளாகர் யாராக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மண்டையை குறைஞ்சிக்கிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் அந்த ஃபுட் பிளாகர் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், அந்த தயிர் சாதம் கம்பேரிசன் அப்படின்ட்டு அந்த ஃபுட் பிளாகரோட பேரை போட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அப்படி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த வீடியோ, அந்த யூடியூபர் ரெஃபர் பண்ண வீடியோ இதுதான் அப்படின்ட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரெடிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தே கேம் அவுட் சேயிங் தட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் with that
பர்டிகுலர் ஃபுட் பிளாகர் அப்படி தான் இருந்துச்சு. பார்த்த உடனே நீங்கள் இவரா அவரான்ட்டு கேட்டாங்க அப்படின்னு. இப்படி ஒரு யூடியூபரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் பிராமினா விச் இஸ் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்ட்டு கேட்குற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது யாருக்கு வரும்? எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் இது வரைக்கும் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஐடியாலஜிக்கலையாச்சும் ஒன்றா இருக்கோமே, அவன் வந்துட்டு அவனோட பர்சனல் அஜெண்டாவால் வந்துட்டு குரூப்பாக இருக்கான், ஐடியாலஜியாக வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் இல்லை போலையே. புதுசாக பார்க்குறவங்க வீட்டிலாம் ஜாதி கேட்குறானுங்களாம். என்ன பிஹேவியர் இது? நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட் பிளாகர் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரோட இன்னொரு வீடியோவில் வந்துட்டு வீடியோ கீழே வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ரிலீஜன் ஆட்களோட இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் போயிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க, அவங்கள தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்துட்டு இப்படி எடுத்து, நான் அப்படிலாம் கிடையாது, நான் இது அப்படிலாம் பண்ணனா உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு நாடகம் ஆடிட்டு ஆஃப்லைனில் ஒருத்தர் முதல் தடவை பார்க்கும்போது நீங்கள் பிராமினா, உங்கள் ஜாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்போது அவன் போட்ட கமெண்ட் கரெக்டு தானே? இந்த ஃபுட் பிளாகர் அப்படி தானே எல்லாரையும் பார்க்குறாருன்னு அர்த்தம். இவங்க வந்துட்டு நம்ம ரிலீஜனை சேர்ந்தவங்க, ஸோ இவங்களோட இதை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், இவன் யாருன்னே தெரியல, இவங்கிட்ட இவன் ஜாதி என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி தானே அவர் பார்க்குறாருன்னு அர்த்தம். am I the only person who is connecting the dots right now or who has been right the whole time? இந்த ஃபுட் பிளாகரை பற்றின இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த அந்த யூடியூபரோட வீடியோவை வந்துட்டு இந்த ஃபுட் பிளாகரோட கேங் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வாயை திறக்கல. இதுவே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி மேன் ஒரே ஒரு உமன் ஜோக் அடிச்சிருட்டுமே, ஐயோ எங்க இருந்தோ பொத்துக்கிட்டு வந்துடும் இவங்களுக்குலாம் கோவம். இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? இது உண்மையிலே வந்துட்டு இலுமினாட்டி மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க நேக்கா வந்துட்டு இவங்களோட ஹிட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இல்லையோ அவனுங்க என்ன பண்ணாலும் அவனுங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறானுங்க. இவங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா? உண்மையை பேசுறவனுங்க. நீங்க இந்த ஃபுட் பிளாகர் வரைக்கும் போறீங்க. அசல் கோளாரோட அந்த ஷாம்பங்கினி வீடியோ எடுத்துக்கோங்களேன். அந்த வீடியோல நான் காட்டினேன் இல்லையா, ஒரு பொண்ணு ஒரு பவுடரை வந்துட்டு எடுத்து கோடு போட்டுக்கிட்டு இருந்தா, ஓகேவா? அதை எடுத்தே இவனுங்க இன்னும் பேசல. ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமா போர்ட்ரே பண்ணிருக்கேடா அப்படின்ட்டு இவனுங்க யாருமே ஏன் இது வரைக்கும் கேட்கல? ஏன்னா இன்டர்வியூக்கு வராருல, அவரு இன்டர்வியூக்கு வந்து சோஃபால உட்காந்துக்கிறாருல, பேசுறாருல, அதனால யூஸ் வருதுல. அதனாலதான் இப்பயாச்சும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்கடா, புரிஞ்சுக்குங்க. மேனிபுலேஷன் கீ டுடே டெஃபினெட்லி யுவர் தாட்ஸ் ஆன் LGBTQ+ அபார்ஷன். ஒருத்தங்க எப்படி அவங்க லைஃபை வாழணும் அப்படின்ட்டு டிக்டேட் பண்றதுக்கு இன்னொருத்தங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. கவர்மெண்ட்டே வந்துட்டு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம மியர் சிட்டிசன்ஸ், ஃபெலோ ஹியூமன்ஸ், we have no right to dictate another person how they can live their life. They should live their life. Same thing with abortion. No uterus, no opinion. Unless and until you have a part in the baby. அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னா you also have a say in it. Bad Girl issue versus Mishkin support for Bad Girl movie. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ப்ரோ. நான் இதை பற்றி ஏற்கனவே என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனலில் சொல்லியிருக்கேன். பட் ஐ டெல் யூ கைஸ் அகேன். ஆல் மூவிஸ் டிசர்வ் அன் ஆடியன்ஸ், ஓகேவா? ஆல் மூவிஸ் டிசர்வ் டு பி ரிலீஸ்ட், ஓகேவா? அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த படம் வந்துட்டு சொசைட்டி கெடுதல் இல்லை அப்படின்றத ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும். ஒரு படம் வந்து சொசைட்டி கெடுதல் அப்படின்னா அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் போக மாட்டாங்க. ஆனால் ஆஃப் லேட் என்ன நடக்குது அப்படின்னா CBFC முடிவு பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. விச் இஸ் நாட் ஹவு ஆர்ட் ஒர்க்ஸ். எல்லா ஆர்ட்டையுமே ஆடியன்ஸ் பார்த்து அவங்க முடிவு எடுக்கட்டும், இது சரி தவறு அப்படின்ட்டுலாம். இந்த இஷ்யூவை பற்றி மிஷ்கின் வந்துட்டு டிராகனோட ஆடியோ லான்ச்சா இல்லை ட்ரெய்லர் லான்ச்சோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பேட் கேர்ள் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு ஆர்ட் வந்து கான்வர்சேஷனுக்குள்ளே வரும், ஓகேவா? சொசைட்டிக்குள்ளே வந்து லெட் இட் பிகம் அ கான்வர்சேஷன். அந்த ஆர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா இட் won't die ஆப்வியஸ்லி. என்னதான் பேட் கேர்ளோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த படம் பி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு என்னோட கணிப்பு இருந்தாலுமே ஐ வாண்ட் டு வாட்ச் த மூவி இன் அ தியேட்டர். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் த Q&A. ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 hours சும்மா கிடையாது, எடிட்டர்ஸ் செத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இன்றைக்கே உங்களுக்கு ஏற்ற டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை.